வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எப்படி ஃபிட்னஸ் நான் எப்படி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? 9/10/2025 பஞ்சாபை சேர்ந்த ஒரு பாடி பில்டர் வந்துட்டு இறந்துட்டார். வீரேந்தர் சிங் குமான் என்னமோ பேர். அவர் நிறையா ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ கூட சல்மான் கான் படத்தில் ஏதோ டைகர் 3 அந்த படத்துலலாம் நடிச்சிருக்காரு. அது போக நிறையா படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் இந்த ஆன்மீக சம்மந்தமான சீரியலில் கூட நடித்ததாக கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் படங்களில் நடிச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா ஷோல்டரில் ஏதோ இன்ஜுரி ஆகி அது சர்ஜரி பண்ண போயிருக்காரு. அமிர்தசர் போயிருக்காரு, ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல். அங்கே போனோன்னே கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாராம். சரிங்களா? 42 வயசு, என்னோடய வயசு அவருக்கு. சரிங்களா? வெஜிடேரியன் பாடி பில்டரான். அவரை பற்றி பேசும்போது எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு வெஜிடேரியனாக இருந்துட்டு இந்த மாதிரி பாடி பண்ணி 6 அடி அவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. வெஜிடேரியன் அப்படிங்கிறாங்க. நண்பர்களே, வெஜிடேரியன்னா அவங்க கறி மட்டும்தான் சாப்பிட்றதில்ல, முட்டை மட்டும்தான் சாப்பிட்றதில்ல. ஆனால் பால் நிறையா குடிப்பாங்க. சரிங்களா? பால், நெய், வெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பட்டர் நான் அப்படிம்பாங்க. பட்டர் ரொட்டி, எல்லாம் பட்டர் தான், எல்லாமே பட்டர் தான். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அப்படியே இவ்வளோ பெரிய வெண்ணெய் நெய்யை அப்படி தடவி சாப்பிடுவாங்க. கறி சாப்பிட்றதில்ல, அதுக்கு இணையாக இவங்க இதை நிறையா சாப்பிடுவாங்க. பால் நிறையா குடிப்பாங்க. சரிங்களா? இப்போ புதுசாக முட்டை வேறு வெஜிடேரியனில் சேர்த்துட்டாங்க. சரியா? ஓகே. இப்போது இவர் எதனால் இறந்தார்? இந்த கார்டியாக் அரெஸ்ட் பாடி பில்டருக்கு ஏன் வருது? பெரும்பாலுமே வந்துட்டு பாடி பில்டரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏன் வருது? சரிங்களா? அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் பாடி பில்டராக இருக்கீங்க, நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுக்கிறீங்க அப்படின்னா வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அதுக்கு மேட்ரு கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனபாலிக் ஸ்டெராய்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விஷயமே. சரிங்களா? இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். ட்ரைக்ளிசரைடை பற்றி போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இந்த மாரடைப்பு பற்றி, ஸ்டெராய்டு சைடு எஃபெக்ட்னெல்லாம் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? அதாவது இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு இருக்கிறதுனால நேச்சுரலாக சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்களுமே அடிபடும். டெஸ்டாஸ்டரோன் உட்பட, இன்சுலின் உட்பட. நான்லாம் இன்சுலினை பாதிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் இன்சுலினவே பாதிக்குமா? சரிங்களா? நான் டயபெட்டிக்காக இருந்தாலுமே பாடி பில்டர்ஸ் இன்சுலினை பாதிக்குமா? அதில் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் தொடர்ந்து அனபாலிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டெராய்டு 500 mg மெட்ஃபார்மிங்னு ஒரு டேப்லெட் இருக்குது. எதுக்கு? சுகரை கம்மி பண்ணுறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் எடுப்பாங்க. அதை டெய்லியும் ஒவ்வொன்று போட சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் வெஜ்ஜாக இருங்க, நான்வெஜ்ஜாக இருங்க, அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்தாலே இருதய சம்மந்தமான உயிர் இழப்புகள் தான் ஏற்படுது. எத்தனை பாடி பில்டர்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் போய் இந்த பாடி பில்டிங் சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துடும். பாடி பில்டர் ரிப்புன்னு. இது உண்மைங்க. சரிங்களா? அன்றைக்கி நான் பாண்டி சக்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா? திருப்பூர் பாண்டி சக்தி பற்றி. அதுக்கு ஒரு தம்பி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாரு, ரொம்ப தகாத வார்த்தையில். இருக்கிறதுலே என்ஹான்ஸ் பாடி தான்டா கஷ்டம், தெரியுமாடா உனக்கு? என்னடா நேச்சுரலாக அப்படிங்கிறாரு. இப்போ இந்த செத்து போன்ட்டாருல்ல, இப்போ இவர் இறந்துட்டாருல்ல, இப்போ இந்த இறந்தவருக்கு அந்த தம்பி என்ன பதில் சொல்லுவார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருக்கிறதுலையே கஷ்டம் என்ஹான்ஸ் பாடி இல்லை, நேச்சுரல் பண்ணுறது தான் கஷ்டம். நேச்சுரல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு பகுதி வீக்காக இருக்கும். சரிங்களா? ஒன்றுமே இல்லை நண்பர்களே, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பைசப் பார்த்தீங்களா, இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதவே ரைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த குழி இருக்குது. சரிங்களா? லெஃப்டில் உங்களுக்கு இருக்காது, ரைட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த குறை இருக்குது. இதை எப்படி நிவர்த்தி பண்ணணுன்னா அனபாலிக் ஸ்டெராய்டு போட்டால் இதை நிவர்த்தி பண்ணலாம். அதே மாதிரி இந்த செஸ்ட்டு இது லைன் கரெக்டாக இருக்கும். எனக்கு இங்கே கொஞ்சம் குழி மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்டெராய்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் அந்த அமைப்பை, அந்த வடிவத்தை கொண்டு வர முடியும். ஸ்டெராய்டுனால எதை வேணாலும் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது என்ஹான்ஸ் பாடி பில்டிங் கஷ்டம்னு அந்த தம்பி சொன்னார். இப்போ இந்த இவர் இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் இறந்துட்டார், வெள்ளைக்காரர். அவரோட ஃபோட்டோஸையும் நான் போடுறேன். வெள்ளைக்காரில் வெளிநாட்டவர், கருப்பு நிறத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இறந்துட்டார். ரொம்ப யங்கு. இப்போ இவர் 42 வயசில் இறக்கக்கூடிய வயசாக இது.
சரிங்களா. அதனால இருக்கிறதுலையே கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான். நான் அவரை வந்து தரைக்குறைவாகவோ தாழ்வாகவோ சொல்ல. இந்த அனபாலிக்கு எத்தனை உயிர்களை இது பண்ணுது பாருங்கள். நல்ல ஃபேம் கிடைக்கிது அவங்களுக்கு, நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல பேர் எல்லாமே இருக்குது. இப்போ இவர் இறந்துட்டாரா, அடுத்து 2 நாளைக்கு அப்புறம் இவரை மறந்துடுவாங்க. இவர் யாருன்னே தெரியாது. அந்தந்த இதில் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை. பேரை சம்பாரிச்சிட்டு நம்ம இறந்து போயிட்டோம்னா ஒருத்தன் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு நினைவுகள் மாதிரி ஆகிடுவோம். ஓ இவராப்பா இறந்துட்டாருப்பா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. சரிங்களா. ஓகே, இப்போது இந்த கார்டியாக் அரெஸ்ட், இந்த ஹார்ட் அட்டாக், இதுக்கு என்ன வித்தியாசங்கிறது எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன். டாக்டர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்னால் நான் சொல்கிறேன். மாரடைப்பு பொறுத்த வரைக்கும், ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான சிம்டம்ஸ், அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியும், அறிகுறி நமக்கு தெரியும். எப்படின்னா இந்த கை வலிக்கும், சரிங்களா, பேச முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பெரிய பாறாங்காலை வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். சில பேர் இப்படி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வருது, மைல்டாக வருதுங்கிறது தெரியாமையே கேஸுன்னெல்லாம் விட்டுருவாங்க. கேஸ் இங்கே அடைக்குதுப்பா அப்படின்னாலாம். சரிங்களா. இவங்க இந்த இந்த மாரடைப்பெல்லாம் யாருக்கும் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு, அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு, புகை பிடிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வரும். கார்டியாக் அரெஸ்ட் இது யாருக்கு வரும் தெரியுமா? என்னோட நாலேஜில் நான் சொல்கிறேன். போதை பழக்கங்களை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடல் உறுப்புகளெல்லாம் வந்துட்டு தளர்ந்து போயிடும், ரொம்ப தளர்ந்து போயிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நசடிம்பாங்க இந்தியில் வந்துட்டு. நசடினா வந்துட்டு போதைக்கு அடிமையானவன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ நாங்கள்லாம் ஒன்றா நின்றுட்டு இருக்கும்போது தெரிஞ்ச பையன்தான், அவன் கஞ்சா அடிப்பான். அது எனக்கு தெரியாது. அவன் கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குது, கஞ்சாலேயே தான் இருப்பான். அவன் கஞ்சா அடிக்கிற பழக்கம் தான். ரொம்ப ஒல்லியாக இருப்பான், சுத்தவத்தமாக இருக்க மாட்டான். அப்போ எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பொண்ணு போனாங்க, நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு. காரை நிறுத்திட்டு போகும்போது இவன் இப்படி சாஞ்சான் நண்பர்களே. அந்த பொண்ணு லைட்டாக உரசிட்டு போயிடுச்சு. பார்த்தியா என்னோட கெத்து அப்படின்னா. நான் ஒன்றுமே பண்ணல நண்பர்களே. இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சு அவன் ஷோல்டரில் இப்படி சும்மா ஒரு தட்டு தட்டினான். உனக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படின்னு ஒரு தட்டு தட்டினான். கண்ணுலேருந்து கண்ணீர் தண்ணிங்க. அவன் அழலை, ஆனால் கண்ணீர் தண்ணி வருது. நான் மிரண்டுட்டேன். நம்ம ஸ்ட்ராங்கா அவன் வீக்கான்னு தெரியல, மிரண்டுட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கஞ்சா அடிச்சு அவன் உடம்புல பலனே இல்லை நண்பர்களே. உடல் உறுப்புகளெல்லாம் தளர்ந்து போயிருக்குது. அவனெல்லாம் நல்லா இப்படி கையை மடக்கி நெஞ்சில் ஒரு குத்துனா போதும் செத்தே போயிடுவான். அப்போது அந்த உடம்பை அந்த 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 ஆற்றலை தாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து இருதயத்துக்கு இல்லைங்கிறதுனால டக்குன்னு அந்த ஒரு மின்காந்த அலை மாதிரி டக்குன்னு நின்று போயிடுது. சரிங்களா. எப்படின்னா இப்போ நம்ம சுவிட்சு போடுறோம் பார்த்தீங்களா, கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சுல, ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உடனே வீடு இருட்டாயிடும். திரும்ப கரண்ட் வந்தால் தான். அந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது டக்குன்னு இருதயம் நின்று போயிடும். உங்கள் ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது கூட நேரம் இருக்காது. சரிங்களா. இது வந்து அதிகமான போதை பழக்கத்துக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். போதை பழக்கம்னா நீங்கள் சிகரெட்டு, சரக்கு, காஞ்சா, அது போக போதை ஊசி போட்டுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அனபாலிக் ஸ்டெராய்டு இருக்கிறவங்களுக்கும். ஆனால் இந்த பாடி பில்டர்களுக்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்டிஎல் ஹெச்டிஎல்னு 2 கொலஸ்ட்ரால் இருக்குது. சரிங்களா. லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல் ஹை லிப்போப்ரோட்டீன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால். சரிங்களா. இப்போ இந்த அனபாலிக் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கொழுப்பும் சரி, கெட்ட கொழுப்பும் சரி, எல்லாத்தையும் வழிச்சிட்டு போயிடும். அதனால தான் அவங்க மிதமான இதில் வந்துட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்களுக்கு விசிபிள் ஆகும். ஆனால் நேச்சுரல் பண்ணுறவங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த கொழுப்பு சீக்கிரமாக வரும், ரொம்ப லேட்டாக போகும். ஆனால் அனபாலிக் போடுறவங்களுக்கு உடனே அது போயிடும். அதனால தான் அவங்களுடைய சிக்ஸ் பேக்கெல்லாம் வேறு லெவல் இருக்கும். ஒரு நேச்சுரல் பண்ணுறவருடைய சிக்ஸ் பேக்கும் ஸ்டெராய்டு எடுத்தவரோட சிக்ஸ் பேக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த கொழுப்புகள் எல்லாம் வடிச்சிட்டு போகிறதுனால தான் திரும்பவும் வந்து என்ன ஆகுன்னா, இவங்க என்ன சாப்பிட்டாலும் அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்டிஎல்லாம் மாறிடும். சில பேர் பிடிசி பண்ணுவாங்க. சரிங்களா. பிடிசி பண்ணி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிடிசி பண்ணிட்டோம், நமக்கெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது.
பிடிசி பண்ணுறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டெராய்டினுடைய தன்மை உள்ளே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ பிடிசி பண்ணால் ஸ்டெராய்டு வெளியிலே ஏற்றுறது இல்லை. ஸ்டெராய்டுனால உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த அனபாலிக் ஸ்டெராய்டுனால உறுப்புகளை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பிடிசி பண்ணுறது. ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, மொத்தமும் வெளியில் போயிடுது, நம்ம ஓகே நார்மல், நம்ம ஃபிட்டாக இருக்கோம். அப்படி கிடையாது. அதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணுவோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால், சரிங்களா, ட்ரைகிளிசரைடு, அதெல்லாம் ரொம்ப மோசம். சரிங்களா, அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி உயிர் இழப்புகளெல்லாம் ஏற்படுது. சரிங்களா, இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் பார்க்க போனால் இவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கணும். அதற்குண்டான சிம்டம்ஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. நான் வீடியோ போடுறோம் பாருங்கள், கிடச்சிதுன்னா போடுறோம் பாருங்கள். ஆனால் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் பார்க்க ஹியூஜ் பாடி பில்டர், அட்டகாசமான பாடி. ஆனால் உள்ளுர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எந்த மாதிரி வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு வேளை போதைக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். பட் ஒரு செகண்டில் அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு, காப்பாற்றவே முடியல. இத்தனைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தும் காப்பாற்ற முடியல. பார்த்தீங்களா. அப்போது இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒன்றுன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இல்லைண்ணா நான் வந்து சும்மா ஒரு கை பெருசாகி ஒரு ஃபேம் ஒரு அதாவது பாடி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரக்கு நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. போடுவீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா உங்கள் உடம்பு இளைக்கும். சரிங்களா, இளைச்சோன்னா திரும்ப நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. என்னடா இது அப்படின்னு திரும்ப அனபாலிக்கு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்பட வைக்கும். அது ஒரு போதை தான். எப்படி குடுக்கி ஒருத்தர் அடிமையானானோ அதே மாதிரி தான் அனபாலிக் ஸ்டெராய்டும். சரிங்களா நண்பர்களே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மரணங்களை எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நேச்சுரல் பெஸ்ட் நண்பர்களே. இப்போ இவரெல்லாம் இறந்து போவாருன்னு கனவுல கூட நினைக்கல, ஆனால் இப்படி இறந்து போயிட்டாரு. யாருக்கு என்ன நடக்கும்னு எந்த ஒரு உத்தரவாதமுமே கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு போட்டு இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியுதா நண்பர்களே. அதனால இயற்கையான பயிற்சி உங்களை வாழ வைக்கும், உங்களை ஆரோக்கியமாக வாழ வைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன் இவ்வளோ பெரிய கை இருக்கணும்னு அவசியமா இல்லை, 15 இன்ச்சு போதுமே. இது போதுமே. சரியா, இதுக்கு மேலே எனக்கு நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா டைட் எடுத்தேன்னா எனக்கு ஒரு 16 இன்ச்சு வரும். போதும்ப்பா, எனக்கு அது போதும். சரியா, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அனபாலிக்கு கொடுத்த பயம் இல்லை. ஐயோ லிவர் என்னாச்சோ, ஐயோ கிட்னி என்னாச்சோ, ட்ரைகிளிசரைடு என்ன, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன, இதெல்லாம் நினச்சி போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு நிம்மதியாக நேச்சுரல் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல டயட் எடுத்தாலே ஒரு சூப்பரான ஒரு ஃபிசிக்கை கொண்டு வர முடியும். சரிங்களா. இப்போது இதுக்கு தான் சொல்கிறது, இந்த பாண்டி சக்தி மாதிரி ஆளுகள்லாம் வந்து 60 டேஸு டிரான்ஸ்ஃபர்மேஷன், 70 டேஸு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பசங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாங்கல்ல, இதெல்லாம் எதுக்குமே உதவாது. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். அது ஏன் இப்போ இந்தியன் பாடி பில்டருக்கு மட்டும் இப்படி சொல்ல, வெளிநாட்டுக்கு சொல்கிறது இல்லைன்னா வெளிநாட்டிலையும் செத்து போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அங்கே எல்லாமே தரோம், கனம்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், அப்போ ஸ்பான்சர் கிடைக்குது, அவங்களுக்கு உண்டான சகலமும் அங்கே கிடைக்குது, எல்லாம் நேர்த்தியாக கிடைக்குது, சரியான முறையில் ஒரிஜினலாக கிடைக்குது. இங்கே ஏதாவது ஒன்று ஒரிஜினலான்னு நம்ம பார்த்து வாங்க முடியுமா? எத்தனை டவுட்டு நமக்கு. நான் ஒரிஜினலானா, நான் அந்த ஸ்கேன் பண்ணுங்கண்ணா, அண்ணா இதுனாலும் எத்தனை இந்தியாவில் வந்து ஃபேக்காக எக்கச்சக்கமான சப்ளிமெண்ட்டு பண்ணுறாங்க மறைமுகமாக. எத்தனை போலீஸ் பிடிச்சிருக்காங்க தெரியுங்களா? முடிஞ்சால் அது எங்கேயோ இருக்கும், நான் ஷேர் பண்ணி வச்சேன். அதனால் நண்பர்களே, இயற்கையான பயிற்சி தான், அதை விட்டால் நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு 42 வயசு வாழக்கூடியவர், இன்னும் ஒரு 30-40 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். ஆனால் இறந்துட்டார். ரொம்ப மனசுக்கு வருத்தம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எந்த ஒரு பாடி பில்டரை இறந்தாலுமே மனசுக்கு வருத்தம் தான். உண்மையாலுமே நான்லாம் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ அப்படின்னு. ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு நான் வருத்தப்படுவேன். சரிங்களா. ஆனால் நேச்சுரல் எல்லாம் பண்ணுறவங்க யாராவது இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் அவங்க பயிற்சி பண்ணுறதுனால அந்த கலோரிகள் எல்லாம் குறைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தான் அவங்க வாழ்கிறாங்க. புரியுதா நண்பர்களே. அதனால் இந்த மாதிரி மரணங்கள் எல்லாம் பார்த்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இயற்கையான பயிற்சி ரொம்ப அவசியம். அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இனி வருங்காலமெல்லாம் வந்துட்டு உணவு முறையெல்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா. அதுக்கு தீர்வே வந்து பயிற்சி தான். நான் எல்லா வீடியோலையும் நான் பயிற்சியை பற்றி ரொம்ப முக்கியமாக நான் வலியுறுத்துகிறேன்.
இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் டெய்லியுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிசன் சாப்பிடணும், இல்லைனா எனக்கு பிரச்சனை வந்துடும், உடம்புல பிரச்சனை இருக்குது. காலப்போக்கில் நான் சொல்கிறேன் நான் எந்த இதனால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அதனால தான் நான் படித்து சொல்கிறது, நண்பர்களே எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் பழகிடாதீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்கன்னு. ஆனால் அன்றைக்கி ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப கீழ்த்தரமாக சொல்கிறாரு, தொடையை ஒர்க் அவுட் பண்ணுறான்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. தொடை ஏன்டா இப்படி, தொடையெல்லாம் நல்லா தான் இருந்தது, என் லெக்கெல்லாம் நல்லா தான் வச்சுருந்தேன், எடுக்கிற மெடிசன்னால் அது பாதிக்கப்படுது. ஏதாவது ஒரு நன்மைன்னா அது உண்டான ஒரு இது இருக்கும் இல்லையா, சரிங்களா? அந்த மாதிரி இப்போ உடம்புக்கு அது நல்லதுன்னு எடுத்தால் அதனுடைய பாதிப்பு வந்து தொடையை இது பண்ணுது, தொடையில் இருக்க மசிலை வந்து வீக் ஆகுது, சரிங்களா? அப்போ அது அந்த தம்பிக்கு தெரியுமா? தெரியாது. கெட்ட வார்த்தையில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் பட போகிறதில்ல. ஒரு சோசியல் மீடியா இருந்தால் 2 பேர் நல்லதுமா, 2 பேர் கெட்டதுமா, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, ஒருத்தன் சூப்பருமா, இது எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லது சொல்கிறோம், அதை தொடர்ந்து சொல்லணும். வியூஸ் வரட்டும் வராமல் போட்டும், சப்ஸ்கிரைப் வரட்டும் வராமல் போட்டும், அது மேட்டரே கிடையாது. நம்ம சொல்கிறது இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு ரீச் ஆகும், 10 பேருக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன், சரிங்களா நண்பர்களே? அந்த இவருக்கு, அதாவது வீரேந்தர் சிங் குமான் நினைக்கிறேன், சரிங்களா? ஆழ்ந்த இரங்கல். ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, நான் என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரிப்புன்னு வருது, மிரண்டே போயிட்டேன், என்னையா இது அப்படின்னு, சரிங்களா? அதனால் நண்பர்களே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். திரும்பவும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல். நன்றி.